ஹாய், இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாத்துக்குமே ஏத்த மாதிரியான கருப்பு கொண்ட கடலை குழம்பு தான். இது பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாருமே ஈஸியா சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு கடலையை நைட்டு ஊற வச்சு நான் எடுத்திருக்கேன். இதை ஒரு குக்கர்ல மாத்திட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு இவ்வளவும் சேர்த்து 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் கடலை வெந்து வரும். கடலை பாருங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கணும். அப்போ தான் குழம்பு ரொம்ப கெட்டியாக வரும். அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் எண்ணெயில் வறுத்து தான் சேர்க்கணும். இதுக்கு 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இவ்வளோத்தையும் எண்ணெயில் சேர்த்து வதக்கிட்டு அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 கப் தண்ணி, அப்புறம் நம்ம வேக வச்ச கடலையிலிருந்து கொஞ்சம் கடலை இவ்வளோத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் அதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கறிவேப்பிலை சேர்த்து குழம்புல சேர்த்துட்டோம்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆகிடும். இதில் நம்ம உடம்புக்கு தேவையான நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்புறம் சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட்டுக்கும் கூட இது ரொம்பவே நல்லது. ஸோ வாரத்தில் 2 நாளைக்காச்சு இந்த குழம்பை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நான்வெஜ் சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே நான்வெஜ் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.